தேர்வு மையங்கள் அமைப்பதில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக தமிழ்நாடு முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் டிஎன்பிஎஸ்சியின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முகசுந்தரம் மாற்றப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் குரூப் 2A முதன்மை தேர்வுகள் நேற்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் தேர்வர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு மையங்கள் மாற்றப்பட்டதாகவும் சில தேர்வு மையங்களில் தேர்வர்களின் எண் இடம்பெறவில்லை என புகார் எழுந்தது. அது மட்டுமல்லாமல் சில இடங்களில் வினாத்தாள் வரவில்லை என்ற புகாரும் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள மாநில கல்லூரியில் குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதன்மை தேர்வுக்கு 821 தேர்வர்கள் தேர்வு எழுத வந்த நிலையில் அவர்களுக்கு தேர்வு எண் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள வைஷ்ணவா கல்லூரி மற்றும் நந்தனம் கல்லூரியிலும் தேர்வர்களுக்கு தேர்வு எண் இல்லை என்ற குழப்பம் ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த தேர்வர்கள் ஹால் டிக்கெட் இருந்தும் குறித்த நேரத்தில் இருக்கைகள் ஒதுக்கப்படாததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறு தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்டருக்கு வந்து அலர்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் மாறி அலர்ட் ஆயிருக்கு. அதனால கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தவறான சென்டருக்கு வந்து வந்துட்டதுனால அவங்கள திருப்பி நம்ம அக்கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண முடியும். பட் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவங்களுக்கு வந்து ½ hour ஒரு 1 hour டிலே ஆனதுனால அந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறதுனாலையும் அவங்க தொடர்ந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க தொடர்ந்து அனுமதிச்சோம் அப்படின்னாக்கா பதட்டமான சூழ்நிலையில் அவங்களால தேர்வு திறன் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸாமினேஷன் இன்னைக்கு நடக்கிற எக்ஸாமினேஷன் வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம். தமிழ்நாடு முழுக்க கேன்சல் பண்ணுறோம். மேலும் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டது தெரியாமல் சில இடங்களில் தேர்வர்கள் தேர்வு எழுதியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முகசுந்தரம் மாற்றப்பட்டு வெங்கடபிரியா IAS புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். குரூப் 2A தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டதன் எதிரொலியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேர்வு மைய குளறுபடி காரணமாக குரூப் 2A தேர்வை எழுத முடியாமல் தேர்வர்கள் அவதியடைந்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் ஆவேசம் அடைந்தனர். இதுகுறித்து அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நிறைய பேருக்கு எக்ஸாம் ஹாலில் உள்ள நம்பருக்கு என்ன சென்டர்னு இங்கே கொடுக்கல. 9 வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க, இங்கே எதுவும் நடக்கலை. அதனால் வெளியில் வந்துட்டு எக்ஸாமை கேன்சல் பண்ண சொல்லி போராடுறாங்க. எக்ஸாமை கேன்சல் பண்ணுறோம், சென்னையில் மட்டும் கேன்சல் பண்ணுறோம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து சொல்கிறாங்க. டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக கேன்சல் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கும். இங்கே மட்டும் எப்படி எக்ஸாம் நடத்த முடியும்? அப்போ இங்கே வேறு கொஸ்டின் பேப்பர் ஒன்று ஈஸியாகவோ இல்லை கஷ்டமாகவோ இருக்கலாம், இல்லை அது ஈஸியாகவோ கஷ்டமாகவோ இருக்கலாம். அதனால் ஆல் ஓவர் தமிழ்நாடு மறுபடியும் எக்ஸாம் நடத்தணும்னு சொல்கிறாங்க. 1000 பேருக்கு சென்டர் போட்டுட்டு 100 பேர் மட்டும் இங்கே அலோவ் பண்ணிட்டு 1000 பேர் அப்போ என்ன சார் பண்ணுவாங்க? அப்போ டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி பிள்ளைகளுக்கு வைக்கட்டும். ஏன்னா பிள்ளைகளுடைய மனசு எவ்வளோ நாள் அவங்களுடைய கனவு ஒரு பிலிம்ஸ் பாஸ் பண்ணோம்னா அவ்வளோ பகலாக தூக்கம் முடிச்சு எப்படி எல்லாம் படிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கனவு நிஜமாகணும்ல சார். இப்படிலாம் கவர்மெண்ட் பண்ணக்கூடாதுல்ல சார். ஏற்கனவே ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணி மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. ஒரு ஸ்டேஜ் பாஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஒரு எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க? 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு காம்படிஷன் கூடிய ஒரு எக்ஸாமினேஷனை எந்த அளவுக்கு ஒழுங்காக நடத்த வேண்டும் என்று டிஎன்பிஎஸ்சி 100 வருடம் பழமை வாய்ந்த டிஎன்பிஎஸ்சிக்கு இது வரைக்கும் தெரியலை. நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் லத்தார்ச்சிக்காக இவ்வளவு கேவலமாக எக்ஸாம் நடத்துறீங்களே, நீங்கள் எல்லாம் இப்படி தான் தேர்வு எழுதி எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு வேலைக்கு வந்தீங்களா? எங்களுடைய கேள்வி அதுதான். அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, இது வந்து தேர்வர்கள் வந்து இன்றைக்கி படித்து நாளைக்கு எழுதுகிற எக்ஸாம் கிடையாது. தொடர்ந்து 5 வருடங்களாக 6 வருடங்களாக படித்து ஃபெயில் ஆகி கவுன்சிலிங் வரைக்கும் போய் வேலை கிடைக்காம, மெயின் எக்ஸாம் எழுதி வேலை கிடைக்காம, பிலிம்ஸ் எழுதி வேலை கிடைக்காம மினிமம் 5லேருந்து 6 வருஷம் ஒரு தேர்வர் இந்த தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பெண்கள் வந்து இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே வந்து படிக்கிற எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமான பெண்கள் அவங்க அவ்வளோ வேலையை விட்டுட்டு உட்காந்து படிக்கிறாங்க. கணவனை பார்க்க முடியாமல், குழந்தையை பார்க்க முடியாமல். அப்போ நீங்கள் இவ்வளவு மெத்தனமாக இந்த தேர்வை டிஎன்பிஎஸ்சி நடத்துகிறது என்றால் இதற்கு டிஎன்பிஎஸ்சி மாணவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.